வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுக்கு சாம்சங் தரப்புலேருந்து M11 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லாஸ்ட் இயர் நம்மளுக்கு லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2021 எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அண்ட் 2021 நீங்கள் புதுசாக அல்லது யூஸ்டு சாம்சங் M11 வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற என்னோட கருத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூ இன் 2021 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அதாவது இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு மேபி அந்த வாய்ஸ் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆடியோ அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எனிவே நம்ம இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த சாம்சங் M11 ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4 to 5 days நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழக்கம் போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வழக்கம் போல ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேட்டி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இல்லை எந்த வித டெக்ஸ்சர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது. நார்மலாக ஒரு சாம்சங் ஃபோன் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு. டிசைனை பற்றி நான் பெருசாக பேசுகிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலுமே குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பில்ட் குவாலிட்டி கண்டிப்பாக நம்ம பார்க்கணும், டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு விஷயம், ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோலில் இருக்குது. அதாவது பஞ்ச் ஹோலுக்குள்ளே உங்களுக்கு கேமரா இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஹோல் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். சாம்சங் பார்த்தீங்கன்னா அதை நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு அந்த நாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 164 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வித் பார்த்தீங்கன்னா 76 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9 mm இருக்கு, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 197 grams கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் கொஞ்சம் லிட்டில் பிட் அதிகம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவரால் ஒரு நார்மலான ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ இந்த பட்ஜெட்டில் 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. உங்களுக்கு ஹைட்டு வித்து திக்னஸ் வெயிட் எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கவே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே பெரிய ஸ்மார்ட் ஃபோன் தான். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே. அண்ட் கேஸ் இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.4 இன்ச்சுக்கான TFT LCD டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. வழக்கமாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் IPS LCD டிஸ்பிளே கேள்விப்பட்டிருப்போம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா TFT LCD டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. இந்த TFT டிஸ்பிளேக்கும் IPS LCD டிஸ்பிளேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த TFT டிஸ்பிளே அப்படிங்கிறது உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே IPS LCD டிஸ்பிளே விட கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் இதோட பிரைட்னஸ் இதோட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே IPS LCD டிஸ்பிளே விட கம்மி தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த TFT டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் பிரைஸ் உங்களுக்கு கம்மியாக வரும். ஸோ ஆக்சுவலாக சாம்சங் ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் கட் பண்ணுறதுக்காக தான். அதாவது இந்த டிஸ்பிளே அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைஸ் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டிஸ்பிளே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது HD+ ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த TFT டிஸ்பிளேயும் LCD டிஸ்பிளேயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரியல் வேர்ல்டில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு தெரிய போகிறது கிடையாது. பட் நீங்கள் கொஞ்சம் உத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நார்மலாக இப்போ யூஸ் பண்ணீங்க இந்த ஒரு ஃபோனை மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா IPS LCD டிஸ்பிளே மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்க போகுது. பட் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, அதாவது IPS டிஸ்பிளே பக்கத்திலே வச்சுட்டு இந்த டிஸ்பிளே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு 10,000 ரூபாய் வருது. ஸோ 10,000 rupeesக்கு எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே IPS LCD டிஸ்பிளே கொடுக்கும்போது இவங்க இதில் போய் ப்ரைஸ் கட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. பட் இருந்தாலுமே இது நோட்டிசபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது டிஃபரன்ஸ் தெரியும், ஒரு சில பேருக்கு இது டிஃபரன்ஸே தெரியாது. நீங்கள் ஈவன் இந்த கிளிப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு பிக்சல் டென்சிட்டி அப்படிங்கிறது 268 dpi கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சல் டென்சிட்டியுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம கண்ணை கொஞ்சம் கிட்ட வச்சு பார்க்கும்போது அந்த பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியுது. அண்ட் இதோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 400 nitsக்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே லிட்டில் பிட் ரொம்பவே கம்மி தான். சொல்லப்போனால் உங்களுக்கு இன்டோரில் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரிய போகிறது இல்லை. பட் நீங்கள் வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். அட் சேம் டைம் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பத்தலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்.
ஏன்னா ஒரு 7000 ஸ்மார்ட் ஃபோன் Realme C11ல கூட பார்த்தீங்கன்னா நமக்கு 425 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் 400 நிட்ஸ் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி தான். அண்ட் ஓவரால் நம்ம டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ எண்ட் டிஸ்பிளே, இதை விட லோ எண்டாக ஒரு டிஸ்பிளே கிடையாது அப்படிங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. ஈவன் சொல்ல போனால் ஒரு 7000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனில் கூட இதை விட நல்ல டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஃபிங்கர் சென்சார் ரியலில் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிங்கர் சென்சார் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு சைட் மவுண்டரோட ஃபிசிக்கல் ஃபிங்கர் சென்சார் பேக் சைடில் ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியுது. அண்ட் இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது, அக்யூரேட்டாகவும் இருக்குது. அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் எப்படி வருது அப்படிங்கிறது நீங்களே கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பேட்டரி எப்படி வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி பொறுத்தவரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 4 to 5 days தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் கேமிங் விளையாடாமல் எனக்கு வந்து ஒரு 6 to 7 hours ஈஸியாக எனக்கு கிடச்சிடும். ஸோ அதனால 6 to 7 hours பேட்டரி லைஃப் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பேட்டரி லைஃப் தாராளமாக ஒரு நார்மலான பர்சனுக்கு போதும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்மளுக்கு பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுவாங்க, எந்த வித ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்தவரைக்கும் 15 வாட் என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப் டு ஒரு 3 hours அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகும். ஸோ 3 hours அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 3 hours இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு சார்ஜ் வந்து ஸ்லோவாக ஏறினாலும் அது இறங்குறதும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இறங்குது. ஸோ அதனால் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு பேட்டரியில் கிடையவே கிடையாது. அங்கே இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயத்துக்கு வரும், பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம வரும்போது இதில் நம்மளுக்கு Snapdragon 450 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 14 நானோமீட்டருக்கான ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்னு நான் கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்காக நான் MediaTek ப்ராசஸர் கம்பேர் பண்ணுறேன். ஸோ MediaTek ப்ராசஸர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரைஸை விட கம்மி ப்ரைஸ்லேயே உங்களுக்கு G25 அப்படிங்கிற ப்ராசஸர் கிடைக்கும். ஸோ G25 அண்ட் G35, MediaTek G25 அண்ட் MediaTek G35க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த Snapdragon 450 அப்படிங்கிறது நிற்கிது. ஸோ இப்போ நம்ம CPU பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் நார்மலான யூசேஜ் பண்ணுறீங்க, லைக் வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, யூடியூப் வீடியோஸ் பார்க்குறீங்க, அண்ட் ஃபோன் கால்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபோன் கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணும்போது ஃபோன் ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக இல்லை, ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க்கே கிடையாது. ஸோ இந்த டாஸ்க் வந்து ஈஸியாக இந்த Snapdragon 450 ஹேண்டில் பண்ணிடும். ஸோ இந்த ஒரு யூசேஜுக்காக நீங்கள் இந்த ஃபோனை வாங்குனீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் நீங்கள் கொஞ்சம் இன்டென்சிவாக ஃபோனை யூஸ் பண்ணுவீங்க, நான் கொஞ்சம் ஹெவியான அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ரன் பண்ணுவேன், நான் வீடியோ கூட ஃபோனில் தான் எடிட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கான ஃபோன் கிடையாது. கொஞ்சம் அதிகமாக நீங்கள் CPU யூஸ் பண்ணும்போது இதில் லைட்டாக உங்களுக்கு லேக் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்திருக்கு அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. 10,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு GPU பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதாவது நீங்கள் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே ரன் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு ஹெவியான கேம்ஸ் லைக் COD, பப்ஜி ஆக்சுவலாக இல்லை, இப்போ இந்தியன் வெர்ஷன் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ரன் பண்ணலாம். பட் ரொம்பவே லோ எண்ட் கிராஃபிக்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த லோ எண்ட் கிராஃபிக்ஸில் கூட அந்தளவுக்கு ஸ்மூத்தராக இல்லை. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் COD விளாண்டு பார்த்தேன், லோ எண்ட் கிராஃபிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். கேமிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கேமிங்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது. ஏன்னா கேமிங் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இல்லை, கிடைக்கல. ஸோ அதனால் ஓவரால் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் தான். ஸோ அந்தளவுக்கு நல்லா இல்லை. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் தெர்மோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பெல்ட்டில் பொதுவாகவே உங்களுக்கு ஹீட்டிங் அந்தளவுக்கு தெரியாது. மெயினாக இந்த மாதிரி Snapdragon 450 ப்ராசஸர்லாம் நீங்கள் அந்தளவுக்கு யூஸே பண்ண மாட்டீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, அந்தளவுக்கு இல்லை ஹீட்டிங். ஸோ அதனால தெர்மோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் இருக்குது. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் கேமராஸ் அப்படின்னு வந்தோம்னா நம்மளுக்கு ரியலில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 MP கேமரா இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டெப்த் சென்சிங்க்கு 2 மெகா பிக்சலுக்கான ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா சாம்பிள்ஸ் ஒரு சில நீங்கள் பாருங்கள்,
அண்ட் அட் த சேம் டைம் இதில் பிரைமரி கேமராலேருந்து வரக்கூடிய இமேஜ் அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, ஓரளவுக்கு உங்களுக்கு பிலோ ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு தான் நான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சொல்லுவேன். ஸோ 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இதை விட நல்ல கேமரா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அண்ட் அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்புபாரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அட் த சேம் டைம் இமேஜ் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, நாய்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸில் இருக்குது. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 1080p 30 fps வரைக்கும் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் இங்கே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு வந்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p 30 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓவரால் கேமரா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4G VoLTE சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 சிம்மே நீங்கள் VoLTE யூஸ் பண்ணிக்கலாம், 2 ஜியோ சிம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Wi-Fi 4க்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, Wi-Fi 5 சப்போர்ட் கூட கிடையாது. ஆக்சுவலாக இன்னைக்கு தெரியல நீங்கள் போயிட்டு Wi-Fi 4 உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுங்கிறது கம்ப்ளீட்லி வேஸ்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜியோ நெட்வொர்க் தான், ஜியோ ஜிகா ஃபைபர் தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5G மோடம் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு வந்து 5G என்னால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இல்லை Wi-Fi 4 தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 5 GHz சிக்னலை நம்மளுக்கு ரிசீவ் பண்ணாது. ஸோ இது வந்து 2.4 GHz தான் ரிசீவ் பண்ணும். அப்படி இருக்கும்போது எனக்கு நெட்வொர்க்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஈவன் தான் என் வீட்டில் வந்து Wi-Fi 5G இருந்தாலுமே என்னால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ண முடியல. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோவரான Wi-Fi தான் கிடைக்குது. ஸோ அதனால் Wi-Fi பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Bluetooth 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் மட்டும் நல்லா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலாக இங்கேயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு சாம்சங் மென்ஷன் பண்ணக்கூடியது Bluetooth 5.0 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக குவால்கம் அவங்க தரப்புலேருந்து Snapdragon 450 இந்த ப்ராசஸரே பார்த்தீங்கன்னா Bluetooth 4.1 தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க 5.0 கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஆக்சுவலாக நான் இதை அந்தளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் இருந்தாலுமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். குவால்கம் அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க Bluetooth 4.1 தான் சப்போர்ட் பண்ணணும்னு. சாம்சங் அவங்களோட அஃபிஷியல் பேஜில் Bluetooth 5.0 சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது உண்மைன்னு எனக்கு தெரியல. அங்கேஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளுக்கு 3 கார்டு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அது 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு SD கார்டு உங்களால் போட்டுக்க முடியும். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு One UI 2.0 நம்மளுக்கு இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. Android 10 சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலி நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு Android 10 தான் இருக்குது. நான் அப்படியே தான் வச்சிருக்கேன், அப்டேட் பண்ணல. ஏன் நான் அப்டேட் பண்ணலங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படி தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் அதுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு Android 11க்கு நீங்கள் வேணும் அப்படின்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்கிரேட்லாம் பண்ணாதீங்க, இதுவே யூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. அண்ட் கைஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் இப்போ வச்சுக்க 32 GB வேரியன்ட்டு. ஸோ இந்த வேரியண்ட்டில் நம்மளுக்கு நான் பூட்டப் பண்ணிவிட்டு ஒரு சில செட்டப் எல்லாமே பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஸ்டோரேஜ் கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 18 GB கிட்ட தான் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. இது கண்டிப்பாக ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா 32 GB ஃபோனில் 10 GB கிட்ட நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டுமே பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு ஸ்டோரேஜ் தான். அங்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ரோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் 3 GB ரேம் 32 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது நான் வச்சிருக்க வேரியன்ட். இன்னொரு வேரியன்ட் இருக்குது. அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வரும். அண்ட் இதில் நம்மளுக்கு ரேம் டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR3 ரேம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரேம் ஸ்பீட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, 966 MHz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரேம் உடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிடைக்கிற மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இதை விட ஒரு பெட்டரான ரேம் இருக்குது. அண்ட் இப்போ ஓவரால் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு நான் ஆஃப்லைனில் வாங்கியிருந்தேன், எனக்கு வாங்கல, வேற ஒருத்தவங்களுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ நான் வாங்கின வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 10,000 ரூபாய்க்கு இன்றைக்கி தேவை நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. ஏன்னா எந்த வித விஷயங்களுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லவே இல்லை. ஒன்று கேமரா நல்லா இருந்துச்சு அப்படின்னா கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இதை வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். டிஸ்பிளே நல்லா இருந்துச்சுன்னா டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, ஸோ டிஸ்பிளேக்காகவே இந்த ஃபோனை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்காச்சும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் யார் வாங்கினாலுமே எல்லா விஷயங்களுமே இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார் ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 2021 புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா இதை விட நிறையவே பெட்டரான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயே M21 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிடைக்குது. இதை விட ஒரு 2000 ரூபாய் அதிகமாக வரும். இதை விட ஒரு 2500 நினைக்கிறேன், 12,500 அதோட ப்ரைஸ். ஸோ 12,500 அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் கிடைக்குது, 64 GB ஸ்டோரேஜ் கிடைக்குது, சூப்பர் AMOLED டிஸ்பிளே கிடைக்குது, சூப்பரான டிஸ்பிளே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஃபோனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லா விஷயங்களுமே அங்கே ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ அதில் ஒரு 2,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அப்படின்னா வேறு லெவலில் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் M21 ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். M21 2021
எடிஷனை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரைஸ் ஸ்டிக்டாக இருக்குது, எனக்கு ஸ்டிக்டாக ஒரு 10,000 ரூபாய் தான் பட்ஜெட் அப்படின்னு நினச்சிங்கன்னா Redmi 9 பவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், நான் மேலே ஐ பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து இன்கேஸில் இந்த ஃபோனை நீங்கள் யூஸில் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5,000 to 7,000 நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பெஸ்ட் வேல்யூவாக இருக்கும். 7,000 மேலே இதை நீங்கள் போய்ட்டு செகண்ட்ஸில் வாங்குறது அப்படிங்கிறது வேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த ரிவ்யூ, Samsung M11க்கான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாளம் டிஸ்லைக் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் மீண்டும் ஒரு அத்தனை சரிக்கிறேன். நன்றி, வணக்கம்.